நம்ம நாட்டுல படிப்புக்கும் சமூக மாற்றத்துக்கும் என்ன சம்பந்தம்னு நினைக்கிறீங்க? படிச்சவங்க ஜாதி பார்க்க மாட்டாங்க. அதனால கலப்பு திருமணங்கள் அதிகமாகும்னு நம்ம பொதுவா நம்புறோம். ஆனா ஒரு ஆய்வு இதுல ஒரு பெரிய ட்விஸ்ட கொண்டு வருது. யாருடைய கல்வி உண்மையில முக்கியம்? வாங்க அந்த சுவாரஸ்யமான ஆய்வு பத்தி கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். முதல்ல இந்த நம்பரை பாருங்க. 5.82%. இது என்ன தெரியுமா? நம்ம இந்தியாவுல நடக்கிற திருமணங்கள்ல வெறும் இவ்வளவு சதவீதம் தான் கலப்பு திருமணங்கள். ஆமா, 100 கல்யாணம் நடந்தா அதுல 5 அல்லது 6 கல்யாணம் தான் ஜாதி மாறி நடக்குது. இது 2011 கணக்கெடுப்பு படி. இத்தனை வருஷங்களுக்கு பிறகும் இந்த எண் ஏன் இவ்வளவு குறைவா இருக்கு? ஆனா உண்மையான புதிரே இதுதான். இந்த எண் மாறவே இல்ல. இந்த வரைபடத்தை பார்த்தா உங்களுக்கே புரியும். கடந்த 40 வருஷமா பொருளாதாரம் நவீனமயமாக்கல்னு நாம எங்கேயோ போயிட்டோம். ஆனா கலப்பு திருமணங்களோட விகிதம் மட்டும் அப்படியே நிக்குது. இது சமூக விஞ்ஞானிகளுக்கு ஒரு பெரிய கேள்வியா இருக்கு. சரி, இந்த புதிருக்கு நம்ம மனசுல முதல்ல வர்ற பதில் என்னவா இருக்கும்? ரொம்ப சிம்பிளான ஒரு காமன் சென்ஸ் பதில் இருக்கு. அது என்னன்னு பாப்போம். பொதுவா நாம என்ன நினைப்போம்? கல்விங்கிறது ஒரு முற்போக்கான சிந்தனைக்கான அடையாளம். அதனால நல்லா படிச்சவங்க, குறிப்பா உயர்கல்வி படிச்சவங்க, ஜாதி மாதிரி பழைய தடைகள் எல்லாம் தாண்டி அவங்களுக்கு பிடிச்சவங்கள கல்யாணம் பண்ணிப்பாங்க. இல்லையா? இதுதான் பரவலா நாம நம்புற விஷயம். டாக்டர் அம்பேத்கர் மாதிரியான பெரிய தலைவர்களே இதத்தான் நம்பினாங்க. கல்வியும் கலப்பு திருமணமும் தான் சமூக சீர்திருத்தத்துக்கான சக்தி வாய்ந்த கருவிகள்னு சொன்னாங்க. இந்த ஐடியா தான் பல வருஷமா நம்ம சமூக கொள்கைகளையும் நம்பிக்கைகளையும் வழிநடத்திட்டு வருது. ஆனா நாம நம்புற இந்த கதைக்கும் உண்மையான டேட்டாவுக்கும் சம்பந்தம் இருக்கா? இங்க தான் ஒரு பெரிய ட்விஸ்ட் காத்துக்கிட்டு இருக்கு. நாம எதிர்பார்த்த பதில் டேட்டால இல்ல. தேசிய அளவிலான ஒரு பெரிய டேட்டாவை எடுத்து ஆராய்ச்சியாளர்கள் ஆய்வு செஞ்சப்போ அவங்களுக்கே ஒரு அதிர்ச்சி. கல்யாணம் செஞ்சுக்கிற தம்பதியோட படிப்புக்கும் அவங்க கலப்பு திருமணம் செஞ்சுக்கிறதுக்கும் எந்த ஒரு பெரிய தொடர்பும் இல்லைங்கிற முடிவுக்கு வந்தாங்க. இப்போ இந்த வரைபடத்தை பாருங்க. இதுதான் இந்த ஆய்வோட கிளைமேக்ஸ்னே சொல்லலாம். கணவன் மனைவி எவ்வளோ படிச்சிருந்தாலும் சரி, படிக்காதவங்களா இருந்தாலும் சரி, இல்ல டிகிரி முடிச்சவங்களா இருந்தாலும் சரி, கலப்பு திருமணங்களோட விகிதம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கு. பாருங்க, அந்த பார்களோட உயரம் பெருசா மாறவே இல்ல. இதுல இருந்து என்ன தெரியுது? தம்பதியோட சொந்த படிப்பு இங்க ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தல. அப்போ தம்பதியோட படிப்பு முக்கியம் இல்லைன்னா உண்மையான காரணம் என்ன? இந்த புதிருக்கு விட வேறொரு இடத்துலேருந்து வருது. ஆய்வு ஒரு ஆச்சரியமான பதில கண்டுபிடிச்சிருக்கு. அதுக்கு பேரு தான் மாமியார் விளைவு. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. கல்யாணம் பண்றவங்களோட படிப்பு தாக்கத்தை ஏற்படுத்தலனா வேற யாருடைய படிப்பு ஒரு திருமணத்துல இவ்ளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியும்? பதில் இதுதான். கணவரோட அம்மா. இந்த வரைபடங்களை நல்லா கவனிங்க. மத்த 3 வரைபடங்கள்லையும், அதாவது மனைவியோட அம்மா, அப்பா, கணவரோட அப்பா, அவங்களோட படிப்புக்கும் கலப்பு திருமணத்துக்கும் பெரிய தொடர்பு இல்ல. ஆனா கணவரோட அம்மாவோட கல்வித் தகுதி அதிகமாக கலப்பு திருமணங்களோட விகிதமும் அழகா ஏறிக்கிட்டே போறத அந்த ஒரு வரைபடத்துல மட்டும் நீங்க தெளிவா பார்க்கலாம். இதோட தாக்கம் எவ்வளவு பெருசு தெரியுமா? கணவரோட அம்மாவோட கல்வி கணிசமா அதிகரிக்கும் போது கலப்பு திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு சராசரியா 10.16% அதிகரிக்குதான். இது ஒரு சின்ன நம்பர் இல்ல, ரொம்ப முக்கியமான ஒரு புள்ளி விவரம். சரி, இந்த டேட்டா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆனா ஏன் தம்பதியோட படிப்பு இல்லாம கணவரோட அம்மாவோட படிப்பு மட்டும் இவ்ளோ முக்கியத்துவம் பெறுது? இத புரிஞ்சுக்க நம்ம இந்திய சமூக அமைப்பை கொஞ்சம் ஆழமா பார்க்கணும். முதல்ல இந்த முக்கியமான சூழலை நாம புரிஞ்சுக்கணும். நம்ம நாட்டுல இன்னைக்கும் பெரும்பாலான கல்யாணங்களை பெற்றோர் தான் ஏற்பாடு செய்றாங்க. ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, கலப்பு திருமணங்கள்ல கூட 63% கல்யாணம் பெற்றோரோட சம்மதத்தோட தான் நடக்குது. இதனால திருமண முடிவுகள்ல பெற்றோரோட அதிகாரம் ரொம்ப ரொம்ப அதிகம். இப்போ இந்த ஆய்வோட லாஜிக்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்ப்போம். 1. கல்யாண முடிவுகளை பெற்றோர் எடுக்கறாங்க. 2. கல்வி ஒரு தாய்க்கு குடும்பத்துல முடிவெடுக்கிற அதிகாரத்தையும் அவங்க குரலுக்கு ஒரு மதிப்பையும் கொடுக்குது. 3. அப்படி அதிகாரம் கிடைச்ச ஒரு தாய் சமூக கட்டுப்பாடுகளை விட தன்னோட மகனோட சந்தோஷத்துக்கும் விருப்பத்துக்கும் முன்னுரிமை கொடுக்க அதிக வாய்ப்பு இருக்கு. இது ரொம்ப முக்கியமான கேள்வி. கணவரோட அம்மாவுக்கு இருக்கிற அதே தாக்கம் ஏன் மனைவியோட அம்மாவுக்கு இல்ல? அதுக்கு காரணம் சமூக களங்கம் 2 குடும்பத்துக்கும் சமமா பகிரப்படுறதில்ல. ஒரு கலப்பு திருமணம் நடக்கும்போது நம்ம சமூக அமைப்பின்படி மாப்பிள்ளை வீட்டாரை விட பொண்ணு வீட்டார் தான் அதிக சமூக அழுத்தம், களங்கம், சில சமயம் கடுமையான தண்டனைகளையும் சந்திக்கிறாங்க. தன் மகளோட எதிர்காலம், குடும்பத்தோட மரியாதைன்னு சம்பந்தப்பட்ட இந்த பெரிய சமூக விலை படிச்ச அம்மாவோட செல்வாக்கையும் மீறி நின்னுடும். இறுதியா இந்த சுவாரஸ்யமான ஆய்விலிருந்து நாம கத்துக்க வேண்டிய மிக முக்கியமான பாடம் என்ன? இது வெறும் திருமணத்தை பத்தினது மட்டும் இல்ல, சமூக மாற்றம் எப்படி நடக்குதுங்கிறத பத்தினது. சமூக மாற்றம்ங்கிறது ஒரு தனிநபரோட முடிவால மட்டும் வர்றதில்ல.
ஒருத்தரோட கல்வி மாதிரி பண்புகள் மட்டும் போதாது, அந்த பண்புகள் ஏற்பாடு செய்யப்பட்ட திருமணம் மாதிரி நம்ம கலாச்சார குடும்ப அமைப்புகள் வழியா எப்படி செயல்படுதுன்னு புரிஞ்சுக்கிறது தான் முக்கியம். தனிநபர் ஒரு விதைன்னா குடும்பம் தான் அந்த விதை வளர்ற மண். இந்த ஆய்வு செஞ்சவங்களே இத ரொம்ப தெளிவா சொல்றாங்க. இந்திய திருமணச் சந்தைகளை பற்றி நீங்க பேசும்போது தனிநபர்களை மட்டும் பார்க்காம ஏற்பாடு செய்யப்பட்ட திருமணம்ங்கிற அந்த அமைப்பை புரிஞ்சுக்கிறது எவ்வளவு அவசியம்னு இந்த ஆய்வு காட்டுது. அப்போ சமூக மாற்றம்ங்கிறது நம்ம நினைக்கிற மாதிரி பட்டப்படிப்பு படிச்ச இளம் தலைமுறையினரால மட்டும் ஏக்கப்படுறதில்ல. சில நேரங்கள்ல ஒரு குடும்பத்துக்குள்ள தான் மகனோட சந்தோஷத்துக்கு முன்னுரிமை கொடுக்கிற ஒரு படிச்ச தாயோட அமைதியான செல்வாக்கு கூட ஒரு பெரிய சமூக மாற்றத்துக்கான விதையா இருக்கலாம். உண்மையான மாற்றத்தை யார் முன்னெடுத்து செல்கிறார்கள்னு இது நம்மள ரொம்ப ஆழமா சிந்திக்க வைக்குது இல்லையா?